எத்தனையோ கடவுள்களுக்கு மாலை போட்டிருப்போம். அப்போல்லாம் நம்மள பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சுவாமி ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கவங்கள மட்டும்தான் சாமி, சாமி அப்படின்னு கூப்பிடுவோம். சாதாரண மனிதனுக்கும் சுவாமி அந்தஸ்து கொடுக்குற ஒரே கடவுள்னா சுவாமி ஐயப்பன் தான். நீங்க மாலை போட்டதுலேருந்து சபரிமலை போயிட்டு வர வரைக்கும், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மாலை போட்ட எல்லாருமே சாமி தான். ஆசாமியா சுத்திக்கிட்டு இருந்த எல்லாரும் கார்த்திகை முதல் நாள் மாலை போட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்களும் ஒரு ஐயப்பனா தான் இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. இதை குறிக்கும் வகையில தான் எல்லா ஐயப்பன் கோவில்களிலும் தத்வமசி அப்படிங்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். தத்வமசின்னா என்னன்னா, நீயே அதுவாக இருக்கின்றாய், அது அப்படிங்கிறது பரம்பொருளை குறிக்கிறது. அதனால தான் இந்த ஒரு மண்டல விரதத்தை சரியாக கடைபிடித்து ஒழுக்க நெறியில வாழணும் அப்படிங்கிறதான் இந்த விரதத்தோட நோக்கமே. அப்படி கரெக்டாக கடைபிடித்து ஒழுக்க நெறியில் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் உயர்ந்த நிலையே அடையலாம். அப்படிங்கிறனால தான் மாலை போட்ட எல்லாத்தையும் சுவாமி சுவாமி அப்படின்னு கூப்பிடுறோம். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை வருஷமாக மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா, அன்பே சிவம்.